உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற தலைப்பில் நல்ல சத்தியங்களை தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். மோசேயினுடைய அனுபவத்தையும் முட்செடியினுடைய அனுபவத்தையும் தேவன் மோசேயை சந்தித்த விதங்களையும் தொடர்ச்சியாக நாம் அறிந்திராத அற்புத சத்தியங்களை பரலோகத்தின் தேவன் நம் மத்தியிலே வெளிப்படுத்தி வருகிற தயவுகளுக்காக நன்றிகளை செலுத்தி இந்த நாள் நிகழ்ச்சியிலே நம்மோடு பகிர்ந்து கொண்டு நம்மோடு கலந்து நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற போதகரை மனதார வாழ்த்தி வரவேற்று கொண்டு நிகழ்ச்சிக்குள் கடந்து போலாங்களா? பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்திருப்பதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். உண்மையாகவே கடந்த பாடங்கள் எல்லாம் நாங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரத்தை புசிக்கும்படியாய் ஆண்டவர் உங்கள் மூலமாக நல்ல அற்புதமான சத்தியங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பாதரட்சைக்கான சத்தியத்தை பார்த்த விதங்கள் பலவிதமாக இருந்தாலும் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு வெளிப்பட்ட காரியங்களை நிச்சயமாகவே ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சத்தியத்தை கொடுத்தாங்க. அடிமைகளாக இருந்தாலும் பாதரட்சிகளை தொடுக்கிற பாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்குறாங்க என்ற பெரும் மகிழ்ச்சி எங்களை ஆட்கொண்டதுங்க பாஸ்டர். அதே மகிழ்ச்சியோடு கூட இந்த காணொலியிலும் நம்ம அநேக காரியங்களை படிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த பாதரட்சிக்கான காரியத்தை நல்ல பாடங்களை படித்தோம் இல்லைங்களா? அதை தொடர்ச்சியாக வேறு ஏதேனும் ரகசியங்களோ அல்லது நாங்கள் புசித்திராத ஆகாரம் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்போடு உங்களை அழைக்கிறேன். சரி, நல்லது. இப்போது அது இஸ்ரவேலருக்கான நிலைமையை சொல்லுச்சு. ஆமாங்க. இப்போ நமக்கும் அதே நிலைமைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் எபேசியர் புத்தகம் அப்படி சொல்லலை. ஆமாங்க. எபேசியர் புத்தகத்தில் பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆமாங்க. என்ன சொல்றாரு? வசனம் வாசிக்கிட்டுங்களா? வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாயும். அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதரட்சை என்பது ஆயத்தத்தை குறிக்குது அப்படின்றத பாக்குறோம். வெறும் ஆயத்தத்தை மட்டும்தான் குறிக்குதா? இல்ல, சுவிசேஷத்திற்கான. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம், ஆண்டவரை பற்றிய செய்தி, புறப்படு. ஓகே, சுவிசேஷம் என்பது அறிவிக்க வேண்டிய ஒன்று, அறிவிக்கப்பட வேண்டியது. உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் அப்படின்னா இனி நீ அடிமையானவன் அல்லங்கிறத எப்ப நீ அடிமையானவன் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை நீ மறந்துருங்கிறார். நீ அடிமை. ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் தான். அப்போ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவன் என்ன செய்யணும்? காலில் பாதரட்சையை தொடுத்து கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து விலகி ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய தேசத்தை நோக்கி நம்ம நகரணும். கண்டிப்பாங்க. இப்போ அந்த ஜனங்களை நகர்ந்தாங்க. அவங்கள வழி நடத்துறதுக்கு யார் அனுப்புனாரு? மோசே அனுப்புனாரு. அப்போ இந்த வசனம் இன்னைக்கு படிக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். நீங்கள் சுவிசேஷகனாய், நீங்கள் சுவிசேஷியாய், உங்கள் பாதரட்சியை, கிறிஸ்து உங்களை அடிமைத்தனத்திலிருந்து யாரெல்லாம் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் பாதரட்சியை தொடுக்க வேண்டிய காலம் இது. சிம்பிளா சொன்னா ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு போக வேண்டிய காலம். அவ்வளவுதான். பாதரட்சியை நீங்கள் தொடுத்தவர்களா? எதுக்கு தொடுத்து? எங்க போனா? அவங்க கானானை நோக்கி போனாங்க. இன்னைக்கு நாம எங்க போக வேண்டியது இருக்குது? சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது இருக்குது. அற்புதமான பாடம். பாதரட்சியில நமக்கான பாடம் என்று வரும்பொழுது, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறேன். காரணம், அவர் என்னை விடுதலை ஆக்கிவிட்டார் என்பதற்காக அப்படியே நம்மள விட்டுறல. அடுத்த பொறுப்பை கொடுக்கிறாரு. அடுத்த பொறுப்பு ஊழியத்தை கொடுக்கிறாரு. அப்ப அந்த ஊழியம் யாருக்கானது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குமானது ஊழியம். ஓகே, இதுதான் மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கிறோம்ல. போய் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கித்து அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை கொண்டு வர வேண்டிய பாக்கியத்தை கொடுக்கறாங்க. அப்போ இந்த பாதரட்சை இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு சொல்லுகிறது என்ன? நீ ஒருவேளை நீ அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, பாதரட்சை நீ சுதந்திரவாளியாவா? கண்டிப்பாங்க பஸ். நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து விட்டாலும் சரி, பாதரட்சையை தொடுத்துக்கொள், சுவிசேஷனாய் புறப்படும். பொறுப்பு கிறிஸ்துவர்கள் மீது விழுந்த கடமை. கண்டிப்பாங்க பாஸ்டர். பாதரட்சியில் இவ்வளோ நல்ல சத்தியங்களை ஆண்டவர் எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதை படிக்க படிக்க இன்னும் ஆர்வங்கள் அதிகமாய் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேற ஏதேனும் காரியங்கள் அந்த பாதரட்சியில் இருக்குங்களா பாஸ்டர்? நம்ம இன்னும் அதை படிக்க ஆரம்பித்தோம்னா அடுத்த
படிப்பு தடைப்படும். ஓகே. இன்னும் நாங்கள் புசிக்காத ஆகாரங்கள் அது தடைப்பட்டு போயிடும். ஓகே, அதனால ஓகே, சந்தோஷம். பாதரட்சை என்பது மோசை சந்திக்கும் பொழுது அவருடைய ஜனங்கள் அடிமைதனத்தில் இருந்தாங்க. மோசே, ஏன் ஜனம் அடிமைதனத்தில் இருக்கிறாங்க, உன் பாதரட்சியை கழட்டு போடு அப்படின்னு சொன்னார். அதே பாதரட்சியை எப்போ தொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, அவர்கள் அடிமைதனத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது பாதரட்சியை தொடுத்து கொண்டு பஸ்காவை புசிக்க சொன்னார். இனி நீ அடிமை இல்லை, நீ சுதந்திரவாளி என்ற காரியத்தை தேவன் கொடுத்தார். சுதந்திரவாளின்னா அதோட நிக்கல, அவருடைய பிள்ளை, அந்த ஸ்தானம் இருக்குல்ல. நீ என்ன சொல்லி அனுப்புறாரு மோசே கிட்ட? என் ஜனங்களை போவிடு, எனக்கு ஆராதனை செய்ய. அதுதான் அந்த இளையகுமாரனுடைய சம்பவத்தில் அழகா ஒரு வார்த்தையை சொன்னீங்க. வேலைக்காரர்கள் பாதரட்சை அணையல, அதை பார்த்த தகப்பன், என் பிள்ளை பாதரட்சை இல்லாம வரான், ஃபர்ஸ்ட் பாதரட்சியை கொடுங்க அப்படின்னு உயர்ந்த வஸ்திரத்தையும் பாதரட்சியும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பரலோகத்தின் தகப்பன் நமக்கு பாதரட்சியை கொடுக்கறதுக்கான அடையாளம் என்ன? நீ அடிமை இல்லை. அடிமை இல்லாதவனா இருக்கிற நாம் பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களாய், அங்க சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தத்தை உடையவர்களாய் புறப்பட்டு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. நிச்சயமாக பாஸ்டர், ரொம்ப அற்புதமான பாடங்களை இந்த மோசனுடைய அனுபவத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அநேக விதமான சத்தியங்கள் இந்த பகுதியில் அடங்கி இருக்கிறத என்னால் பார்க்க முடியுதுங்க பாஸ்டர். இதில் படித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குதுங்க பாஸ்டர். அந்த வார்த்தையை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சத்தியம் என்ன என்பதையும் கொஞ்சம் நம்ம பகிர்ந்தோம் அப்படின்னா நலமா இருக்கும். யாத்திராகமம் 3வது அதிகாரம். இந்த 3வது அதிகாரத்தில் வசனம் 5 நம்ம இப்ப வாசிச்சோம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அந்த பரிசுத்த பூமி என்னன்னு நமக்கு தெரியுதுங்க. ஆனா அடுத்த வார்த்தையை வாசிக்கிறேன். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். கேள்விங்க பாஸ்டர், ஆண்டவர் எரிகிற முச்செடியிலிருந்து அவனுக்கு தரிசனம் ஆகிறாரு. இங்க யாராய் தன்னை அறிமுகப்படுத்துறாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் தன்னை அறிமுகப்படுத்துறாரு. இந்த காட்சியை பார்த்த மோசே முக்காடிட்டு கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதுல ஏதாவது நாங்கள் புசித்திராத ஆகாரங்கள் இருக்குதுங்களா? கண்டிப்பா இருக்குது. பாதரட்சையில இருந்துச்சுல்ல, ஆமா, இதுலயும் இருக்கும். கண்டிப்பாங்க. ஒருவேளை ஆகாரம் இருக்குமேயானால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் தொடருவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக நாம் மீண்டும் தொடருவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் சத்தியத்தை படிக்கும்படியாய் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து போதகரோடு இணைந்து படிப்போம். பாஸ்டர், யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல 6வது வாக்கியத்தை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? கடைசி அதை தான் வாசிச்சோம். அந்த வசனத்தை வாசிச்சு மீண்டும் தொடரணும்னு நினைக்கிறேன். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாஸ்டர். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அதுதான் நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி வச்சேன். முகத்தை முக்காடிட்டு கொண்டான், மூடிக்கொண்டான் அப்படின்னு இருக்குது. இதுல ஏதாவது நாங்கள் புசித்திராத ஆகாரம் இருக்குதுங்களா? கண்டிப்பா. இங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். அவன் முகத்தை மூடிக்கொண்டான். ஏன் மூடிக்கொண்டான்? நோக்கி பார்க்க பயந்ததினால் மூடிக்கொண்டான். பயந்ததினால் மூடிக்கொண்டான். அப்போ அவன் எதுக்கு பயந்தான் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் தான் நிக்கிறோம். எதை கேட்டுட்டான்? தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டான். இப்போ எங்க நிக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த சத்தம் யாருடையதுன்னு தெரிஞ்சிருச்சு, பயம் வந்துருச்சு. ஏன் பயப்பட்டான்? சோ ஒரு வசனத்தை வாசிப்போம். கண்டிப்பா. நீங்க ஏசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். ஓகே பஸ். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஓகே. ஏசாயா 6:5 நான் வாசிக்கிட்டு இருக்கீங்களா? வாசிங்க. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இது யாருடைய அனுபவம்? ஏசாயாவின் அனுபவம். எப்படிப்பட்ட அனுபவம்? தேவனை பார்த்து பயந்த ஒரு அனுபவம். ஏன் பயந்தான் ஏசாயா? தேவனை பார்த்துட்டாரே அந்த தரிசனத்துல. அவன் என்ன சொல்றான்? தேவனை பார்த்தது ஒரு பக்கம் சந்தோஷம், அவனுக்கு பயம் எங்க இருந்து வந்தது? அவனை குறித்து பயம்.
அவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டான். நான் அசுத்த உதடுள்ள மனுஷங்கிறான், நான் பாவிங்கிறான். உண்மைதான். ஒரு பாவியான மனிதன் தேவனை நான் எப்படி தரிசிக்க முடியும்? தரிசிச்சா நான் என்ன ஆயிடுவேன்? அதமானேன், செத்து போயிடுவேங்கிறான், மரித்து போவேங்கிறான். ஐயோ, நான் யார பார்த்துட்டேன்? தெய்வத்தை. அவர் முன்னாடி பரிசுத்தம் இல்லாம நிக்க முடியுமா? முடியாது, முடியாது, முடியாதுங்க. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு காண்பித்தரணும். ஆண்டவர் காமிச்சாரா? இல்லைங்களே, ஆண்டவர் சொன்னாரு, மோசே என் முகத்தை பார்த்தா நீ மரிச்சு போயிடுவ, நான் முதுக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி முதுக காட்டினாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்பயும் பார்த்தீங்க முதுகையா பார்த்தாரு. கடந்து கண்மலையின் வெடிப்பிலே உன்னை வைத்து மூடி என் கரத்தினால் உன்னை மூடுவேன், உனக்கு முன்பாக நான் கடந்து மகிமை கிடைத்து. அவ்வளவுதான், வச்சு மூடிட்டாரு. பார்க்க முடியாது. பார்த்தா என்ன ஆகும்? செத்து போயிடுவான். என்ன வசனமே அப்படி சொன்னேன், மகிமையை பார்க்கிறவன் இறந்து போயிடுவான். அதுதான். மோசே ஏன் பயந்தான்? ஏசையா ஏன் பயந்தாரு? அதுதான். அவர்கள் யார் என்பதையும் அவருடைய நிலை என்ன என்பதையும் புரிந்ததுனால பயம் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா பாஸ்டர்? கண்டிப்பா. இப்ப ஏசையா சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன் அப்படின்னா என்ன? நான் மரித்ததுக்கு சமம், செத்ததுக்கு சமம். நான் ஏன் அப்படி ஆயிட்டேன்னா, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுக்கு ஜனங்களின் நடுவே வாசமா இருக்கிறேன். நான் பாவி, நான் எங்கதான் இருக்கிறேன்? பாவிகளுக்கு மத்தியில தான் இருக்கிறேன். மோசே எங்க இருந்தா? எகிப்துல இருந்தா. ஜனங்கள் எங்க இருந்தாங்க? அங்கதான் இருந்தாங்க. அப்ப அவங்க பாவினா இவனும் பாவிதான். என்ன பண்ணிட்டு வந்தா? பாவம் செஞ்சுட்டு தான் வந்தா. அப்போ ஏன் அந்த பயம் வந்துச்சு? அவன் பாவி என்பதை உணர்ந்து கொண்டானா பாஸ்டர்? ராஜா முன்னாடி நிக்கிறதுக்கு மோசே பயப்படுவானா? இல்ல. ஆனா இப்ப எங்க பயந்தான்? தேவன் சமூகத்துக்கு முன்னாடி. ஏன்? அவன் யார் நிலை உணர்ந்தா. அவன் நிலை உணர்ந்தா. அப்ப முக்காடிட்டு கொண்டான் அப்படின்னா, அவன் பயந்ததினால் முக்காடிட்டு கொண்டான். அந்த பயம் எப்படி அவனுக்கு வந்தது அப்படின்னா, அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான், தெய்வம் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான், பயம் வந்துருச்சு. யார பார்த்துட்டான்? ஐயோ, ஏன்னா மோசேக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தேவனுடைய மகிமையை ஒருவன் கண்ணார கண்டா அவன் செத்து போயிடுவான். அந்த மகிமையை அவன் அடிப்பான். ஆனா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, அவன் கொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் இல்ல. அவனை தேவன் என் மகிமைக்குள்ள எப்படி நீ வந்தேன்னு அடிக்க வேண்டியது விருப்பம் இல்ல. அந்த மகிமைக்கு முன்னாக அவனை யாராலையும் நிக்க முடியாது. அதனாலதான் மோசே கிட்ட வரும்போது என்ன சொல்றாரு? வராத, நில்லு, கிட்ட வராத. அப்ப மோசே சாகணுங்கிறது தேவனுடைய விருப்பம் இல்ல. இங்க பாரு, நீ வந்தீன்னா நான் உன்னை கொல்லல, பட் என் மகிமை உன்னை கொன்றும். வராத, நில்லு. அதுதாங்க பாஸ்டர். மோசே அப்பயும் கிட்ட வந்தாரு. சொன்ன உடனே வராதேன்னு சொல்லும் போதே அவன் பாதி பயந்திருப்பான். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனோட மோசே சரண்டரானா, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, உம்முடைய முன்பாக நான் நிற்க முடியுமா? முடியாது. இது பேதுரோட வாழ்க்கையிலே நீங்க பார்க்க முடியும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா 5:8 நான் வாசிக்கிறேன். 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பேதுருவால என்ன செய்ய முடியல? ஆண்டவர் வரார், ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. பட் பாவிக்கா நீங்க அந்த நிலையை உணர்றான். நான் பாவி ஆண்டவரே, நீங்க போயிடுங்க. மோசே பயந்து முக்காடு போட்டதன் அர்த்தம், நான் பாவி, என் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன், நான் எப்படி அதமாகாம நிற்க முடியும்? ஆனா ஏசையா கதறிட்டார். ஆமா, இங்க மோசே கதறல, அவர் கதறத சொல்லல. ஆனா ஏசையா என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துருச்சு. நான் யார தரிச்சிட்டேன்? ஐயோ, ஒரு மகத்துவமுள்ள ஒரு தெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டேன், நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? நான் செத்துட்டேங்கிறான். அப்போ உடனே ஆண்டவர் ஏசையா கிட்ட சொல்றாரு, அந்த அசுத்த உதடு உள்ளவன் சொன்னோன்னே, உன்னை நீ அசுத்தன்னு நினைக்கிறியா? இந்த நான் உன்னை பரிசுத்தப்படுத்துறேன். ஒரு தூதன் என்ன செஞ்சான்? அந்த எடுத்துட்டு வந்து வைக்கிறான், அவன் சுத்தமாகறான். உடனே அவன் விழிக்கப்படுறான். அதுதான் உண்மை. இப்ப இந்த இடத்துலயும் மோசே பார்த்து பயந்தான். ஏன்னா அவன் நிலை உணர்ந்தான். சரி, இப்போ எதுக்கு பயந்தான்? கேள்வி இருக்குது இல்லைங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? அவன் நிலை உணர்ந்தான். கண்டிப்பாங்க பாஸ்டர். அப்போ இந்த பயம் எங்க வந்துச்சு? எப்படி வந்துச்சு? கடவுள் படைக்கும் போது மனிதனுக்கு பயம் இருந்துச்சா? இல்லைங்களே.
கிடையாது. ம். அப்போ இந்த பயம் எதை குறிக்கிறதா இருக்குது? ம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அந்த பாவம் செய்த பிற்பாடு இல்லையா, ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே நீ நீ எங்கே இருக்கிறாய்? உடனே ஆதாம் சொல்லலாம், தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்ததினால் தோட்டத்தில் மறைந்து கொண்டு ஒளித்து கொண்டேன். ம். அப்போ இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இப்படி கூப்பிட்டுருப்பாரா ஆதாம் ஏவால? கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாரு. ஆதாம் பயந்துருப்பானா? இல்ல. இல்ல. ஆண்டவர் ஆதாமை அழைக்கும் போது ஒவ்வொரு விசையும் அவர்கள் போனாங்க. கண்டிப்பாங்க பாஸ்டர். ரொம்ப நேர்த்தியான காரியங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் தொடரலாங்க. கண்டிப்பா. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் சத்தியத்தை சந்திப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் சத்தியத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். போதகரோடு தொடர்ந்து நாம் சத்தியத்தை சேர்ந்து படிப்போம். பாஸ்டர், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் ஒளிந்து கொண்ட சம்பவத்தை பற்றி நம்ம படித்து கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக நீங்க எங்களோட பகிர்ந்து. நல்லது. பாவத்திற்கு முன்பாக ஆதாமையோ ஏவாளையோ ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அந்த பய உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சா? இல்லைங்க. இல்ல. அப்ப எப்ப பயம் வந்தது? அந்த பயம் பாவத்திற்கு பின்பாக தான் வந்தது. சோ மோசே தன்னை தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக என்ன செய்தான்? மறைத்து கொண்டான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிற்பாடு என்ன செஞ்சாங்க? மறைந்து கொண்டார்கள். புரியுதுங்களா? அப்போ எந்த ஒரு பாவியாகிய மனிதனும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. அவன் நின்றால் மரித்து போவான். அதற்காக என்ன செய்யறான்? மூடிக்கொண்டான், ஒளித்துக் கொள்கிறான். நம்ம இன்னைக்கும் அப்படிதான். கண்டிப்பாங்க. பாவியாகி நம்ம வேத அழகா சொல்லுது இல்லையா, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க சொல்ல சரியான பாயிண்ட் தாங்க பாஸ்டர். நிறைய நேரங்கள்ல நம்ம கூட பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆண்டு சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்க மாட்டோம். ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா ஐயையோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி போயிடுவோம். ஏன் அப்படின்னா அந்த பாவம் தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க இடம் கொடுக்காது. அதுதான் மோசையினுடைய வாழ்க்கையில உணர்ந்துட்டான். ஆண்டவரே, நான் பாவியாக மனுஷன், உங்களுடைய சமூகத்துக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது. அந்த உணர்வு ஆண்டவர் அதை பார்க்குறாரு. இங்க நல்லா பாருங்களேன். இப்போ ஏதேனை வச்சுங்க, மோசையோட வாழ்க்கை வைங்க, எல்லாமே ரிவேர்ஸ்ல நடக்கும். ஆமா, பாவம் செய்யாததுக்கு முன்னாடி தேவனை தரிசித்தாங்க. தேவனை சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருந்ததில்லை. பாவத்துக்கு அப்புறம் ஆண்டவரை சந்திக்க முடியல, பயந்தாங்க. சரிங்களா? இப்ப மோசே தேவனை சந்திக்கும் போது பயந்தான். அப்படின்னா இனி ஆண்டவரை சந்திக்கும் போது அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. இப்ப என்ன போடக்கூடாது? முக்காடு போடக்கூடாது. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? வேற ஏதாவது புது காரியங்கள் இருக்குதுங்களா? வாங்க போவோம். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம். ஓகே, யாத்திராகமும் 34வது அதிகாரமா பாஸ்டர்? ஆமா. ஓகே, வந்தாச்சுங்க. சரி, இப்போ இந்த அனுபவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் மோசேய மலைக்கு வர சொல்ற ஒரு அனுபவம். சரிங்களா? இந்த அனுபவத்துல 28வது வசனம் சொல்லுகிறது. சரிங்க. அங்கே அவன் அப்பன் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனையாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். சரிங்களா? இப்போ 29, மோசே சாட்சி பலகை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாயிலிருந்து இறங்கின போது தன்னோடே பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதிருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஏன் அறியல? யார் அறியலையா? மோசே அறியல. எங்க இருக்கும் போதா? அங்க அந்த மலையில ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது முன்னாடி நின்னா எப்படி பண்ணா? என்ன செஞ்சா? பயந்தான். முக்காடு போட்டு கொண்டான், மறைத்து கொண்டா, முகத்தை மறைத்து கொண்டான், பார்க்க முடியலன்னு. இப்ப 40 நாள் அதே மோசே அதே ஆண்டவரோடு மலையில இருக்கிறான். வசனம் என்ன சொல்லுது? தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவன் தன்னால் கடவுளுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறதையும் தேவ பிரசன்னத்தில் அவனும் மகிமை அடைகிறதையும் அவன் உணராதிருந்தான். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது நீங்க 34 வாசிங்களேன். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படி உட்பிரவேசித்த முதல் வெளியே புறப்பட்டு வரும் மட்டும் என்ன பண்ணானா? முக்காடு போடாதிருந்தான். முதல் விசை தேவன் மோசேவை சந்திக்க வருகிற பொழுது மோசே முக்காடு போட்டான். இன்னொரு விசை தேவனை சந்திக்க மோசே போகிற போது முக்காடு போடவில்லை.
40 நாள் மலையில் இருந்தான். ஓகே. ஒரு விசை கூட அவன் முக்காடு போடல. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? மோசே முக்காடு போட்டான். தேவனால அவனை மோசேவால தேவனை பார்க்க முடியவில்லை. ஏனால் முக்காடு மறைத்தான். இப்போ பிரசன்னத்திலிருந்து இறங்கி யார் வருகிறா? மோசே வரான். சரிங்களா? இப்போ வசனம் சொல்லுது, 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதத்தை கண்டு அவன் சபியுமாய் சேர பயந்தார்கள். 35 இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது மோசே முக்காடு போடவில்லை. பிரசன்னத்திலிருந்து இறங்கி வந்து ஜனங்களை சந்திக்கும் போது அன்று மோசே தேவனை பார்க்க பயந்து முக்காடு போட்டது போல இன்று மோசேயுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மோசே இறங்கி வந்து நிற்கும் போது மோசேவை பார்க்க முடியாமல் முக்காடு போட்டுக்கொண்டார். பஸ் அதுல இருந்து என்ன பாடம் நமக்கு கிடைக்குதுங்க? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை உருமாற்றார். அதுதான். நீங்கள் தேவனை பார்த்து பாவத்தில் இருக்கும் போது தேவனை பார்த்து பயப்படுவீர்கள். நீ எப்பொழுது உங்க பாவம் சுத்திகரிக்கப்படுதோ, எப்பொழுது உங்க பாவத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்படுகிறீர்களோ, ஆவிக்குரியவனை பார்த்து ஆவிகள் பயப்படும். ஓ, நல்ல வார்த்தை. ஆவிக்குரியவனை பார்த்து ஆவிகள் பயப்படும். உண்மைதாங்க. மோசே ஆரம்பத்துல ஆண்டவர் பார்த்து பயந்தான். ஆனால் தேவன் அவனை அங்கீகரித்து கொண்ட போது அவனை பார்த்து பயந்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். முக்காடிட்ட சம்பவத்தை நேர்த்தியாக ரொம்ப சிறப்பாக நாம் தொடர்ச்சியாக படித்தோம். நல்ல அற்புத பாடங்களை நாங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரத்தை முக்காடுவின் சம்பவத்தின் மூலமாகவும் நாங்கள் புரிந்து கொண்டோம். நல்ல சத்தியத்தை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் வெகுவாய் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ச்சியாக அடுத்த ஒரு காணொலியில எங்களோடு இணைந்து நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு நேயர்களே, நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். தேவன் மோசையை சந்தித்த விதத்தையும் மோசையினிடத்தில் தேவன் கொடுத்த ஒவ்வொரு அடையாளங்களிலுமிருந்தும் அற்புதமான பாடங்களை போதகர் மூலமாக நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம். நாம் புசித்திராத எத்தனையோ நல்ல ஆகாரங்களை, நன்மையான ஆகாரங்களை ஆவியானவர் நமக்கு அனுகிரகத்தினாலும் கிருபையினாலும் நமக்கு கொடுத்து வந்தாங்க என்பதை நம் கண்டு பார்த்தோம். அதே போல கடைசியாக முக்காடிட்ட சம்பவம், அந்த முக்காடிட்ட சம்பவத்திலும் நல்ல நேர்த்தியான பாடத்தை நாம் படிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்தாங்க. இதுபோல இன்னும் நாம் புசிக்காத அநேக ஆகாரங்கள், அறிந்திராத அநேக ஆவிக்குரிய ஆகாரங்கள் நமக்கு வேதாகமத்தில் உண்டு. அதிலும் மோசையின் சம்பவத்திலே உண்டு. அந்த மோசையின் சம்பவத்தில் உள்ள நாம் புசித்திராத வேறொரு ஆகாரத்தை மற்றொரு காணொளியில் நாம் சந்திக்கும் வரை தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரத்திற்காக கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.